இந்த செவ்வாய்க்கிழமையான விளக்கு போடணும் இல்லையோ கரெக்டா இந்த பிரசாதம் மட்டும் செஞ்சிடறேன். குட்டு எனக்கு குட்டுவோட அப்பான்னு யாருக்குமே ஸ்வீட்டா எதுவுமே பிடிக்காது. இருந்தாலும் அந்த கிரேவிங்ஸ் யார விட்டுருக்கு. பாயாசம்னா லைட்டா எடுத்துக்கிருவோம். இந்த குட்டுக்கு சேமியா ஜவ்வரிசி போட்ட பாயாசம்னா அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. சரி ரவை பாயாசமும் அதே மாதிரி சாப்பிடுவான்னு சொல்லி ட்ரை பண்ணதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட்டேன். இந்த பிள்ளைங்க எப்போ எந்த மாதிரி என்ன சாப்பிடுவாங்கன்னு யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேன்ல நெய் ஊத்தி நல்ல முந்திரி திராட்சை அதிகமா போட்டு வறுத்து எடுத்தாச்சு. எப்பவும் போலதான் அடிக்கடிலாம் பாத்திரத்தை எடுத்தா யார் விளக்குறது. அதனால அதே பாத்திரத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா நெய் ஊத்தி ரவைய போட்டு நல்ல பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் அதுலயே நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலும், நாங்க ரொம்ப ஸ்வீட்டாலாம் சாப்பிட மாட்டோம் அதனால சுகர் கம்மியா தான் போட்டிருக்கேன். கொஞ்சமா மில்க் மேடும் ஊத்திக்கிட்டேன் அப்பதான் அந்த கிரீமி கன்சிஸ்டன்சி வரும்ன்றதுக்காக. ஒரு 2 மினிட்ஸ்ல ரவை சீக்கிரமா வெந்துரும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை கலருக்காக கொஞ்சமா குங்குமப்பூ போட்டுட்டு லைட்டா கொதிக்க விட்டுட்டு கிணத்துல போட்டு ஊத்தி சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அப்படியே செவ்வாய்க்கிழமையும் விளக்க போட்டுட்டு இந்த பிரசாதத்தை முருகனுக்கு வச்சாச்சு. வேற என்ன பாயாசம் எல்லாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.